அண்ணா இப்ப என்ன ஆச்சுன்னா என்ன நடந்துன்னு சொல்லுங்க. கையை போட்டு ரத்து பண்ணுவோம். கையை நீங்க தானே போடுறீங்க. கையை நீங்க போடலையாண்ணா? இல்ல ஆளாட்ட நீங்க கொடுப்பீங்க கேட்கலாம். சரியான கொடுத்துருக்கீங்க. நம்ம வீட்டுல இறந்தவங்க பேரா வீட்டுக்கு நம்ம பேரா நீங்க வந்து உச்ச நீதிமன்றத்தில் நேரடியாக வீடியோ கான்பரன்ஸ்ல எதுவும் ஆஜரானீங்களா? கையெழுத்து போட்டேன். அது வந்து இப்ப ரத்து பண்ண சொல்லி கொடுத்தேன். எதுக்கு கையெழுத்து போட்டீங்க? என்ன சொன்னாங்க உங்கள்ட்ட? எனக்கு தெரியாம கையெழுத்து வாங்கிட்டாங்க. இல்ல உங்களுக்கு தெரியாம உங்கள்ட்ட பேசினாங்களா? இந்த கையெழுத்து யாரு வந்தாங்க? என்ன சொல்லி உங்களுக்கு உங்க கையெழுத்து நீங்க தானே போட்டீங்க? எதுக்கு கையெழுத்து போட்டீங்க? தெரியாம பேப்பர் போட்டா நான் மக்கிய நல்லதான் போன் பண்ணி கேட்டேன். எதுக்கு கையெழுத்து வந்துச்சுன்னு. அது ஒண்ணும் இல்ல, பையனுக்கு வேலை சமாசமா இறந்து போனதுக்கு பணம் அதனால யாருமே போட்டேன். வேண்டாம் ரத்து பண்ணி விட்டுங்க. நான் அண்ணாடு கூலி கட்சி நான் அப்பப்போ பண்ணி விட்டுருக்கேன். எனக்கு அது வேண்டாம். நீங்க இப்ப இந்த கேஸ் என்ன ரத்து பண்ண சொல்லி சொல்றீங்களா? நீங்க போடலன்னு சொல்லி இப்ப என்ன உள்ள கேட்டாங்க இந்த சார்பு நீதி என்ன பதில் சொன்னீங்க? ரத்து பண்ண தான் கேட்டேன். வேற ஒரு வக்கீல் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இல்ல இப்ப நீங்க வேற யாரும் கட்டாயத்தின் பேர்ல இங்க உங்களை கூட்டு வந்தாங்களா? இல்ல நாங்க ரத்து பண்ணாதான். இல்ல உங்களை இங்க சட்ட உதவி மையத்துக்கு அழைத்து வந்தது யாருன்னு? இல்ல நாங்களா தான் சொல்லிட்டு ரத்து பண்ணிக்கலாம். கால் இருக்கு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஃபைனலா தெரியாம போட்டு கை எனக்கு ரத்து பண்ணி விட்டா போதுங்க. எனக்கு மன உளைச்சல் ஆளாக்காம ரத்து பண்ணி விட்டு நான் நாடு கட்டூலி தரேன். எனக்கு இதை பத்தி என்னன்னு தெரியும். அரசியல் பத்தி இல்ல உங்களை யாரும் மிரட்டல் விடுக்கிறாங்களா? எப்படி நீங்க கையெழுத்து போட்டீங்க? தெரியாம போட்டுருங்க சார். அதான் யாரு தெரிஞ்சு கேட்டாங்கன்னா